இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கள் ரொம்ப டிமாண்டில் இருக்குது, அதே நேரம் எந்தெந்த காய்கள் அதிக வரத்தில் இருக்குது, அதே நேரம் எந்த காய் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டில் பெரிய வெங்காயம் நிலவரங்கிறது ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில காய்கள் நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் கேரட் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பொடி கேரட் 60 ரூபாயும், அதுவே பெருவெட்டி 80 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வரத்துங்கிறது குறைஞ்சிருக்கு, அதனால ரேட் அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து கோவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 35 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 40 ரூபாயும். அதுபோல பாவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் குறைஞ்சனால கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல கத்திரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பரி கத்திரிக்காய் கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50 ரூபாயும். அதுவே சிம்ரன் கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. மேரக்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் எப்போதும் போல அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 25 ரூபாயும். அதுவே கோசு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 25 ரூபாயிலிருந்து பொடி கோசு 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் மார்க்கெட்டில் மாங்காய் வரத்துங்கிறது சீசன் முடிஞ்சனால வரத்து ரொம்பவுமே குறைவாக தான் வந்துருக்கு. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கல்லாமக்காய் நீட்டக்காய் கிலோ 110 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 120 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே நேரம் குட்டைக்காய் கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. சொரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் உங்களுக்கு முள்ளங்கி வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகமாக வந்துருக்கு. செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கலர் ட்ரீமாக இருக்குது 10 ரூபாயில். அதுவே நல்ல ஒயிட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. வெண்டைக்காய் வரத்துங்கிறது எப்போதும் போல நார்மலாகவே இருக்கு. கிலோ 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 60 ரூபாயும். அதுவே பவானி கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 70 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 80 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. புடலங்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கு. குட்டைக்காய் கிலோ 25 ரூபாயிலிருந்து, அதுவே நாட்டு புடலங்காய் கிலோ 30 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரமும் வெங்காய நிலவரமும் ரொம்பவுமே மாறி இருக்கு. அதை பற்றி வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பீன்ஸ் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதனால ரேட்டுங்கிறது கிலோ 80 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 90 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. போன வாரம் கிலோ 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே போல பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்பவுமே அதிகம். குட்டைக்காய் கிலோ 30 ரூபாயும், அதுவே நீட்டக்காய் கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. எலுமிச்சங்காய் வரத்துங்கிறது குறைவு, அதே நேரம் விற்பனைங்கிறது ரொம்பவுமே அதிகம். இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 170 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் முருங்கைக்காய் வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகம். கிலோ 15 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் பூண்டு வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவுமே குறைஞ்சதால ரேட்டுங்கிறது அதிகமாக தான் விற்பனை இருக்கு. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா பொடி பூண்டு 160 ரூபாயும், அதுவே பெருவெட்டு பூண்டு 220 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே நேரம் நாட்டு பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. தக்காளி நிலவரம் மட்டும் நம்ம சேனலில் டெய்லியுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். இது போல டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அவரைக்காய் வரத்துங்கிறது எப்போதும் போல நார்மலாகவே இருக்கு. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாயும், அதுவே குடமிளகான்னு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பீட்ரூட் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஊட்டி பீட்ரூட் வரத்துங்கிறது ரொம்பவே குறைவு. அதனால ஊட்டி பீட்ரூட் கிலோ 70 ரூபாயும், அதுவே லோக்கல் உங்களுக்கு கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வரத்துங்கிறது நார்மலாக தான் இருக்கு. அதே நேரம் விற்பனை கொஞ்சம் மந்தங்கிறனால ரேட்டுங்கிறது பெரிய அளவு அதிகமாகாம நார்மலாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்து முக்கியமான காய்கறி நிலவரத்தை பற்றி வீடியோ கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மல்லி புதினா நிலவரத்தை பார்த்துடலாம். மல்லி கட்டுன்னு எடுத்திங்கன்னா ரொம்பவுமே குறைஞ்சிச்சு. புடி உங்களுக்கு 7 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 8 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் புதினான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை. 6 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 7 ரூபாயும். கருவேப்பிலை வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகம். அதனால கிலோ 20 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 25 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ ரேட்டு கூடி இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு 20 புதினா எப்போ போல 10 ரூபா. கீரை வரத்து எப்படி கீரை வரத்துக்கு அக்யூட்டாக சொல்ல முடியாது. முன்ன போல இருக்கும். டெய்லி இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ கீரை சரி. இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா விற்பனைங்கிறது ரொம்பவுமே மந்தம். புது இஞ்சி கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயும், அதுவே பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி கிலோ 120 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. கருணக்கிழங்கு வரத்துங்கிறது குறைவு, அதனால ரேட்டுங்கிறது அதிகமாக இருக்கு. கிலோ 80 ரூபாயும், அதுவே சேனக்கிழங்கு கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய வெங்காய ரேட்டு தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய ரேட்டு ரொம்பவுமே அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பொடிக்காயே உங்களுக்கு கிலோ 60 ரூபாயும், அதுவே பெருவெட்டு அதிகபட்ச விலை 80 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. மார்க்கெட்டில் பெரிய வெங்காயம் தக்காளி நிலவரத்தை பற்றி வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தேங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் விற்பனை ஆகிருக்கு. கிலோ 40 ரூபாயிலிருந்து 45 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த தேங்காய் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 55 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிட்டு இருக்கு. தேங்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் குறைவு, அதே நேரம் விற்பனைங்கிறது கொஞ்சம் அதிகம். உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 70 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு.
தக்காளி நிலவரத்துக்கு முன்னாடி சக்கரவள்ளி கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயும், அதுவே மரவள்ளி கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. தக்காளி 200 ரூபா போயிட்டு இருக்கு. பெரிய கட்டிங் காஞ்சி முள்ளங்கி டிப்பர் எவ்வளோங்க? முள்ளங்கி 300 ரூபா. தக்காளி எவ்வளோ போய்கிட்டு இருக்கு? 20 ரூபா கூடிக்குது, 200 இருக்குது. 200 220. வெளியூர் தக்காளி வரத்து கம்மியானால உங்கள் லோக்கல் அதிகமாக இருக்குது. லோக்கல் வரது அதே ஏன்னா 100 ரூபா விட்டுங்க. வருங்காலத்தில் தக்காளி ரேட் வச்சாங்களா கம்மியாங்களா? வரத்தை பொறுத்து வரவு வருது. இப்போ வரத்து அதிகமாக இருக்குது. வரத்து அதிகமாக இருக்குது, அதனால் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. சரி சரி. இது உங்களுக்கு கட்டுப்படியாக 200 ரூபாய்க்கு விற்கிறனால? கட்டுப்படினா 250 ரூபாய்க்கு மேலே வச்சா தான் ஒரு கட்டுப்படி ஆகுது. இப்போ நார்மலாக தான் இருக்குது, லாபம் கம்மியாக இருக்குது. கூலிக்கு விவசாய கூலிக்கு இதுக்கும் சரியாக இருக்குங்களா? இல்லை லாபம் கூலிக்கு இதுக்கு சரியாக போயிருக்கு, லாபம் கம்மியாக இருக்குது. சரி. பெரிய வெங்காயம் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவுமே குறைவு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற வெளிமாநிலங்கள் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால வரத்துங்கிறது ரொம்பவுமே குறைவு. அதனால் ரேட்டுங்கிறது அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பொடிக்காயை உங்களுக்கு 45 ரூபாயிலேருந்து, அதுவே மீடியம் கிலோ 50 ரூபாயும், அதுபோல் பெருவெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 55 ரூபாயும் உங்களுக்கு சைஸை பொறுத்து மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவுமே குறைவு. அதே நேரம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே விற்பனைங்கிறது ரொம்பவுமே அதிகம். அதனால ரேட்டு அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காளான் எவ்வளவு? 30. அது எவ்வளோ? காளான் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர் ட்ரிம்மாக இருக்குது. செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாயும், அதுவே நல்ல ஒயிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்கு 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச வேலை 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காளான் விற்பனைங்கிறது இப்போ ரொம்பவுமே அதிகம். ஓனர் பார்த்து கருத்து கம்மியாக இருக்காங்க, ரேட்டு வச்சு காசு வாங்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரொம்ப நம்புறேன். இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏய்